வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸ்லேருந்து 6th தமிழ் இயல் 8 பெயர் சொல் இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக மொத்தமாக 25 கொஷின்ஸ் எடுத்துருக்குறோம். கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொரு கொஷினுக்குமே நம்ம முழு விளக்கத்தோட பதில் சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக உங்களை ரீச் ஆகுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் 6th தமிழ் இலக்கணத்திலிருந்து இயல் 1 to 7 வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அதுக்குண்டான பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் டேஷ் எனப்படும். ஆன்சர் பெயர் சொல். பெயர் சொல்னா என்ன? பெயர் சொல்னா மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்கள் அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு, சரவணன் பள்ளிக்கூடம் செல்கிறான். இப்போ இதுல சரவணன் என்பதும் பள்ளிக்கூடம் என்பதும் பெயர் சொல். அடுத்து, திவாஷ் அனைவருக்கும் இனிப்பு கொடுக்கிறான். இதுல திவாஷ் என்றதும் இனிப்புன்றதும் பெயர் சொல். அடுத்து, அஷ்மிதா ஸ்ரீ பாடல் ஒன்றை பாடுகிறாள். இதுல அஷ்மிதா ஸ்ரீ என்பதும் பாடல் என்பதும் பெயர் சொல். அதாவது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். 2வது கொஷின், குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது டேஷ் ஆகும். ஆன்சர் காரண சிறப்பு பெயர். கொஷினை மறுபடியும் வாசிங்க. குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு, மரங்கொத்தி பறவை. ஏன் மரங்கொத்தி பறவை மட்டும் நம்ம சிறப்பாக சொல்கிறோம்? ஏன்னா எல்லா பறவையும் கூடு கட்டி வாழ்கிற இனத்தை சேர்ந்தது. ஆனால் இந்த மரங்கொத்தி பறவை மட்டும் என்ன பண்ணோம்? அதுவும் கூடு கட்டுது. எப்படி கூடு கட்டுது? மரத்தை கொத்தி கொத்தி அதுக்குள்ளே ஓட்டை போட்டு அதுக்குள்ளே தான் இது போய் வாழுது. அப்படின்னும் போது எல்லா பறவைகளும் சிறந்த பறவையை நம்ம எது சொல்கிறோம்? மரங்கொத்தி பறவை. அதே மாதிரி தான் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் ஆகும். 3வது கொஷின், ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும். ஆன்சர் இடப்பெயர். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு, சென்னை, மதுரை. அதாவது சென்னை, மதுரை ஒரு இடம். இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்கள் சென்னைக்கு போகிறோம், நாங்கள் மதுரைக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களா இல்லையா? அதெல்லாம் ஒரு ஊர், ஒரு இடம். அதனால் ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் ஆகும். 4வது கொஷின், குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது டேஷ் எனப்படும். ஆன்சர் காரண பொது பெயர். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ்லே ஆன்சர் இருக்குங்க. ஸோ அதனால தான் கொஷினை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா வாசித்து பாருங்கள். நான் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட வீடியோ போடும்போது சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. ஸோ கொஷினை நல்லா புரிஞ்சு நீங்கள் படித்தாவே நம்ம ஆன்சரை ஈஸியாக டிக் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாங்க. ஸோ கொஷினை பாருங்கள். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும், காரண வந்துச்சு ஆன்சரு, எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் பொது பெயர். அப்போ கொஷின்லேயே ஆன்சர் இருக்குங்க. நல்லா புரிஞ்சு படிங்க. எடுத்துக்காட்டு, அணி. இப்போ பொதுவாக நம்ம அணின்னு சொல்லிட்டேங்க. உவமை அணியா, இல்லை நவிர்ச்சி அணியா, இல்லை தன்மை நவிர்ச்சி அணியா அப்படின்னா நம்ம எந்த அணியை பற்றி நம்ம குறிப்பிட்டெல்லாம் சொல்லலைங்க. பொதுவாக நம்ம சொல்லிட்டோம். அப்போது குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது டேஷ் எனப்படும். ஆன்சர் காரண பொது பெயர். 5வது கொஷின்,
காலத்தை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும். ஆன்சர் காலப்பெயர். எடுத்துக்காட்டு ஆண்டு, நிமிடம், வாரம், நாள். இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை, இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இது எல்லாமே காலத்தை குறிக்கிறது. அதனால் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். 6வது கொஷின், இடுகுறி பெயருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? ஆன்சர் கண். இடுகுறி பெயருக்கு எடுத்துக்காட்டு மரம், மண், காற்று. அப்போ கண் சினை பெயருக்கு உண்டான எடுத்துக்காட்டு ஆகும். அப்போ இடுகுறி பொது பெயருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது கண். சரி, இடுகுறி பெயர்னா என்ன? இடுகுறி பெயர்னா நம்ம முன்னோர்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க ஒரு பொருளுக்கு சில பொருளுக்கு, ஒரு பொருள்னா ஒரே ஒரு பொருளை தாங்க குறிக்கும், சில பொருள்னா நிறைய பொருள், சில பொருளுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு மண், மரம், காற்று. இப்போ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மண்ணுக்கு அவங்க எப்படி மண்ணுன்னு பேர் வச்சாங்கன்னே தெரியலிங்க. அதே மாதிரி மரத்துக்கு எப்படி மரம்னு பேர் வச்சாங்கன்னு தெரியலிங்க. ஸோ சில பொருளுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். இந்த மாதிரி அவங்க பாட்டு அது என்ன ஒரு இதுன்னு தெரியாமல் அவங்க பாட்டு அந்த பேரை வச்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த பேரை தான் நம்ம சொல்லி அழைக்கிறோம். அதாவது மண்ணா மண், மரனா மரம், காற்றுனா காற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொன்ன பேரை தான் இப்போ வரைக்குமே நம்ம அழைச்சிட்டு வரோம். இவ்வாறு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர் எனப்படும். 7வது கொஷின், காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் டேஷ் எனப்படும். ஆன்சர் காரண பெயர். இப்போ எடுத்துக்காட்டு கரும்பலகை. இப்போ பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆசிரியர் சொல்கிறாங்க எல்லாங்க கரும்பலகை கவனிங்க அப்படின்னு சொன்ன உடனே மாணவர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, கரும்பலகை கவனிக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்க, வாங்க நாற்காலில் அமருங்க அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டாக எப்படி போய் நாற்காலில் அமர்றாங்க? ஏன்னா காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர். கரும்பலகைன்றது நம்ம பிள்ளைங்களுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்கு உதவுது. நாற்காலின்றது நம்ம அமருவதற்காக உதவுகிறது. அதனால் காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர் ஆகும். 8வது கொஷின், இடுகுறி பெயர்கள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 2. இடுகுறி பெயர்கள் 2 வகைப்படும். 1 இடுகுறி பொது பெயர், 2 இடுகுறி சிறப்பு பெயர். இப்போ இதில் இடுகுறி பொது பெயர்னா என்ன? அதாவது எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொது பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு மரம். மரம்ன்றது பொதுவாக சொல்லியாச்சுங்க. இதில் குறிப்பிட்டு ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம்னு சொல்லிட்டு நம்ம எந்த மரத்தையும் குறிப்பிட்டு சொல்லலைங்க. அப்போது பொதுவாக சொல்கிறது எல்லாமே இடுகுறி பொது பெயர். 2வது இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர்னா ஒரு பொருளை மட்டும் நம்ம குறிப்பாக சொல்கிறதுங்க. அதாவது எடுத்துக்காட்டு மான என்னது? மாமரம். மாமரத்தை மட்டும்தான் குறிக்குது. அப்போது பொதுவாக சொல்கிறது பொது பெயர், அதாவது இடுகுறி சிறப்பு பெயர். ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். பொருளை குறிக்கும் பெயர் டேஷ் பெயர் எனப்படும். ஆன்சர் பொருட்பெயர். பொருட்பெயர்னா என்ன? அதாவது பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். இது உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையுமே குறிக்கும். எடுத்துக்காட்டு மரம், செடி, கொடி, பறவை, புத்தகம், நாற்காலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லலாங்க. அப்போ பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். 10வது கொஷின், பெயர் சொல்லின் வகைகள் யாவை? ஆன்சர் இவை அனைத்தும். பெயர் சொல்லின் வகைகள் 6 வகைப்படும். 1 பொருட்பெயர், 2 இடப்பெயர், 3 காலப்பெயர், 4 சினைப்பெயர், 5 பண்பு பெயர், 6 தொழிற்பெயர். பெயர் சொல்லின் வகைகள் இவை அனைத்தும். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர், இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர், காலத்தை குறிக்கும் பெயர்
காலப்பெயர். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர். பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர். அப்போ பெயர் சொல்லின் வகைகள் இவை அனைத்தும். 11வது கொஸ்டின், குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது டேஷ் எனப்படும். ஆன்சர் இடுகுறி சிறப்பு பெயர். குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு கருவேலங்காடு மா. 12வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1, காரண பெயருக்கு எடுத்துக்காட்டு நாற்காலி கரும்பலகை. கூற்று 2, காரண பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு பறவை அணி. ஆன்சர் 2 கூற்றுகளும் சரியானவை. கூற்று 1ல காரண பெயருக்கு எடுத்துக்காட்டு நாற்காலி கரும்பலகை. அதாவது நம்ம முன்னோர் சில பொருளுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு நாற்காலி கரும்பலகை என்பது சரியான பதில். 2வது, காரண பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் பறவை அணி. காரண பெயர்னா என்ன, காரண பொது பெயர்னா என்ன? காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொது பெயர் எனப்படும். அப்போ கூற்று 2 சரி. அப்போ ஆன்சர் கூற்று 2மே சரியானவை. 13வது கொஸ்டின், பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும். ஆன்சர் பண்பு பெயர். எடுத்துக்காட்டு வட்டம், சதுரம், நன்மை, செம்மை. இப்போ இதில் இந்த வட்டம் பொருளோட பண்பை குறிக்குது. என்ன சொல்ல வருது? இந்த ரவுண்ட் என்ன சொல்ல வருது? வட்டம். இந்த 4 பாக்ஸ் என்ன சொல்ல வருது? சதுரம். அப்போ பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். 14வது கொஸ்டின், இடுகுறி பெயர்கள் யாவை? ஆன்சர் இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயர்னா பொதுவான பொருளை குறிக்கிறது எல்லாமே இடுகுறி பொது பெயர். இடுகுறி சிறப்பு பெயர்னா ஒரே ஒரு பொருளை மட்டும் சிறப்பாக சொல்றது இடுகுறி சிறப்பு பெயர் எனப்படும். 15வது கொஸ்டின், நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை வழங்கும் அடிப்படையில் டேஷ் மற்றும் டேஷ் என்று வகைப்படுத்தினர். ஆன்சர் இடுகுறி பெயர், காரண பெயர். நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர் மற்றும் காரண பெயர் என்று வகைப்படுத்தினர். ஃபஸ்ட்டு இடுகுறி பெயர்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம முன்னோர்கள் சில பொருளுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். இவ்வாறு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு மண், மரம், காற்று. இப்போ காரண பெயர்னா என்ன? நம் முன்னோர்கள் சில பொருளுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு நாற்காலி கரும்பலகை. 16வது கொஸ்டின், தொழிலை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும். ஆன்சர் தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு படித்தல், ஆடுதல், நடித்தல். இதில் தமிழ்ச்செல்வி பாடம் படித்தாள். இதில் படிக்கிறது ஒரு தொழிலை குறிக்குது. ஆடுதல், ஆடுதலும் ஒரு தொழிலை குறிக்குது. நடித்தல், நடித்தலும் ஒரு தொழிலை குறிக்குது. இவ்வாறு தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும். 17வது கொஸ்டின், சில பொருளுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்குவது டேஷ் எனப்படும். ஆன்சர் இடுகுறி பெயர். எடுத்துக்காட்டு மண், மரம். சில பொருளுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்குவது இடுகுறி பெயர் எனப்படும். அதாவது நம்ம முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். இவ்வாறு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர் எனப்படும். 18வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க.
கூற்று 1 காலத்தை குறிக்கும் பெயருக்கு எடுத்துக்காட்டு கண் கை இலை கிளை ஆகும். கூற்று 2 உறுப்பை குறிக்கும் பெயருக்கு எடுத்துக்காட்டு நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு ஆகும். அப்போ ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 தவறு. ஏன் தவறுன்னு பார்க்கலாம். கூற்று 1ல காலத்தை குறிக்கும் பெயருக்கு எடுத்துக்காட்டு நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு. அப்போ கூற்று 1 தவறு. கூற்று 2 பார்க்கலாம். உறுப்பை குறிக்கும் பெயருக்கு எடுத்துக்காட்டு கண் கை இலை கிளை. அப்போ கூற்று 2 தவறு. அப்போ கூற்று 1 மற்றும் 2 தவறு. 19வது கொஸ்டின் காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் டேஷ் எனப்படும். ஆன்சர் இடுகுறி பொது பெயர். அதாவது எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொது பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு மரம் காடு. இதில் என்ன மரம்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்டு சொல்லலைங்க, பொதுவாக மரம் காடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பொது பெயர் எனப்படும். 20வது கொஸ்டின் பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6. பெயர் சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். 21வது கொஸ்டின் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் டேஷ் எனப்படும். ஆன்சர் சினைப்பெயர். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு கண் கை இலை கிளை. அதாவது ஒரு பொருளோட உறுப்பை குறிக்கும். இப்போ நாம் மனிதனில் கண் கை அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பை குறிக்கிறது. அதே மாதிரி இலை கிளைனா ஒரு செடி இருக்குன்னா அந்த செடியில் இலை கிளை வேர் அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பை குறிக்கிறது எல்லாமே சினைப்பெயர் எனப்படும். 22வது கொஸ்டின் சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1ல பொருளின் பண்பை குறிக்கும் பெயருக்கு எடுத்துக்காட்டு படித்தல் ஆடுதல் நடித்தல். கூற்று 2ல தொழிலை குறிக்கும் பெயருக்கு எடுத்துக்காட்டு வட்டம் சதுரம் செம்மை நன்மை. ஆன்சர் 2 கூற்றுகளும் தவறானது. ஏன் தவறுன்னு பார்க்கலாம். கூற்று 1ல பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் வட்டம் சதுரம் நன்மை செம்மை ஆகும். அப்போ கூற்று 1 தவறு. கூற்று 2ல தொழிலை குறிக்கும் பெயருக்கு எடுத்துக்காட்டு படித்தல் ஆடுதல் நடித்தல். அப்போ கூற்று 2 தவறு. ஆன்சர் 2 கூற்றுகளும் தவறானவை என்பது சரியான பதில். 23வது கொஸ்டின் காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? ஆன்சர் கண். காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு மரங்கொத்தி வளையல். சரி, காரண சிறப்பு பெயர்னா என்ன? காரண சிறப்பு பெயர்னா குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு மரங்கொத்தி வளையல். இதில் மரங்கொத்தியை நாம் ஏன் சொல்கிறேன்னா இப்போ பறவைகளுள் சிறந்த பறவை மரங்கொத்தி பறவை. ஏன் அது சிறந்த பறவைன்னு சொல்கிறேன்னா எல்லா பறவையுமே கூடு கட்டி வாழ்கிற இனத்தை சேர்ந்தவை. ஆனால் அந்த மரங்கொத்தி பறவை மட்டும் மரத்தை கொத்தி 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 அதில் ஒரு பொந்து மாதிரி பண்ணி அதுக்குள்ளே தாங்க போய் வசிக்கும். அதனால் காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு மரங்கொத்தி வளையல். கண்ணுன்றது உறுப்பை குறிக்கும் சினப்பெயருக்கு எடுத்துக்காட்டு. சினப்பெயருக்கு எடுத்துக்காட்டு கண். அப்போ காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது கண். 24வது பொருத்துக. 1வது காவியா புத்தகம் படித்தாள் என்பது பொருட்பெயர். ஏன்னா இதில் புத்தகம் என்பது ஒரு பொருளை குறிப்பதால் இது பொருட்பெயர் எனப்படும். 2வது காவியா பள்ளிக்கு சென்றாள். இது இடப்பெயர். ஏன் இடப்பெயர்னா
பள்ளின்றது ஒரு இடத்தை குறிப்பதால் இது இடப்பெயர். மூன்றாவது காவியா மாலையில் விளையாடினாள் என்பது காலப்பெயர். ஏன் காலப்பெயரை குறிக்குதுன்னா காலை, மாலை, மதியம், இரவு, நாள், வாரம், சித்திரை இது எல்லாமே காலத்தை குறிப்பதா இது காலப்பெயர் எனப்படும். நான்காவது காவியா தலையசைத்தாள். இது சினைப்பெயரை குறிக்கும். ஏன் சினைப்பெயரை குறிக்கும்னா பொருள் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். அப்போ தலை, கண், காது, மூக்கு இது எல்லாமே சினைப்பெயர் ஆகும். ஐந்தாவது காவியா இனிமையாக பேசுவாள் என்பது பண்பு பெயர். இது ஏன் பண்பு பெயர் சொல்கிறாங்கன்னா காவியாவோட பண்பை பற்றி குறிக்குது. அவள் இனிமையாக பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பண்பை பற்றி குறிப்பதால் இது பண்பு பெயர் எனப்படும். ஆறாவது காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். இது தொழிற்பெயர். ஏன் தொழிற்பெயர்னா நடனம் ஆடுதல் என்பது தொழிலை குறிக்கும் பெயர் ஆகும். இதனால் இது தொழிற்பெயர் எனப்படும். அப்போ ஆன்சர் 3, 4, 5, 6, 2, 1. காவியா புத்தகம் படித்தாள் என்பது பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றாள் என்பது இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள் என்பது காலப்பெயர். காவியா தலை அசைத்தாள் என்பது பண்பு பெயர். காவியா இனிமையாக பேசுவாள் என்பது பண்பு பெயர். காவியா நடனம் ஆடுதல் பிடிக்கும் என்பது தொழிற்பெயர். 25வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1 இடுகுறி பொதுப்பெயருக்கு எடுத்துக்காட்டு மரம், காடு. கூற்று 2 இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு மா, கருவேலங்காடு. ஆன்சர் 2 கூற்றுகளும் சரியானவை. கூற்று 1ல் இடுகுறி பொதுப்பெயருக்கு எடுத்துக்காட்டு மரம், காடு. இது இடுகுறி பொதுப்பெயர்னா ஒரு பொருளை பொதுவாக கருதி சொல்கிறது இடுகுறி பொதுப்பெயர். அப்போ மரம், காடு என்பது சரியான பதில். கூற்று 2ல் இடுகுறி சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு மா, கருவேலங்காடு. அதாவது இடுகுறி சிறப்பு பெயர்னா ஒரே ஒரு பொருளை மட்டும் சிறப்பாக கருதி சொல்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். அப்போ மா, கருவேலங்காடு என்பதும் சரியான பதில். அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரியானவை. Thanks for watching. Subscribe to our channel.